வெல்கம் டு நம் சேனல். நான் உங்கள் சமையல் கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கிலோக்கான பரோட்டா ரெடி பண்ண போகிறோம். நான் இப்போ கடையில் வாங்கின மாவு ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஸ்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டுனா, இது உங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணுறது 2 கிலோவுக்கு தேவையான பரோட்டா மாவு கொட்டியாச்சு. இப்போ நல்லா ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு தேவையான அளவு சர்க்கரை போட்டு ஸ்டாஃப்டாக வர்றதுக்காண்டி 2 இது போட்டுக்கிற வேண்டியதான். முட்டை 2 முட்டையை போட்டாச்சு. நீங்கள் வெஜ்ஜின்னா முட்டை போட வேண்டாம். நல்லா செஞ்சு விட்டுட்டு நல்லா குழப்பி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக இது பண்ணணும். ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி நல்லா போட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலே செய்யலாம். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் மசிச்சு வர்றதுக்காண்டி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றலாம், வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ ஊற்றலாம். சன்ஃப்ளவர் ஊற்றலாம், ரீஃபண்ட் ஆயில் ஊற்றலாம். நான் சன்ஃப்ளவர் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் நல்லா ஒன்று போல் மசிச்சு விட்டு நல்லா போட்டு இது பண்ணணும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிற வாசி உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் சொல்ல தெரில, சரிங்களா? இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் ஆயில் போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அல்ல 1/2 ஹவர் நல்லா ஊற வைக்கணும். நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு விட்டுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பிணையிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ பரோட்டா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு மாவு. அவ்வளோதான். அப்படியே போட்டு மேலே கொஞ்சம் லேசாக ஆயில் போட்டு இது பண்ணிக்கிறேன். அப்போ தான் மாவு கொஞ்சம் நல்லா ஊறும். அப்போ தான் நமக்கு வீசும்போது நல்லா கிளியாமல் நல்லா பெருசாக வரும். ஒரு பவுல் எடுத்து அப்படியே நம்ம மூடிக்கிற வேண்டியது தான். நல்லா ஆயில் போட்டுட்டு அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் சேர்ந்து நம்ம அந்த மாவை எடுக்கலாம். நல்லா ஊறி இருக்கும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதை கட் பண்ணி பீடா போட்டுக்கிற வேண்டியதான். எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எவ்வளோ பீடா போட்டுக்கிற வேண்டியதான். மாவு நல்லா ஆயிடுச்சு. இப்போ பீடா அப்படியே ஒன்றா பிடிச்சி வச்சிட வேண்டியதான். பீடா இப்போ பார்த்தீங்கன்னா 70 கிராம், அப்படி இல்லைன்னா 80 கிராம். நாங்கள் மாஸ்டர் வாசி கரெக்டாக பிடிப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஆயிலெலாம் போட்டு எல்லா ஆயிலையும் அப்படியே ஃபுல்லாக ஆயில் தொட்டு நல்லா வச்சிடணும். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வீசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக ஊற ஆரம்பிக்கும். ஊற ஆரம்பிச்சிச்சுன்னா வீசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பீடா பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா நல்லா அமுக்கி விட்டு வீச வேண்டியதான். நல்லா அமுக்கி விட்டுட்டு அப்படியே நல்லா ஆயில் போட்டால் தான் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வீசுமோ அவ்வளோக்கு நல்லா வரும். அவ்வளோதான், சமைச்சு வச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்டை 4 விரல உள்ள விட்டுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கணும். தூக்கிட்டு அப்படியே போடணும். அப்படியே போட தான் அப்படியே உங்களுக்கு பெருசாக கொஞ்சம் வரும், கிளியாமல் வரும். கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் அதுக்கு ஒன்றும் வெயிட் பண்ணிக்க வேணாம், அது வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான். இதை போட்டு என்ன பண்ணணுன்னா அப்படியே இழுத்துட்டு பெருசாக வீசினா தான் உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே விசிக்கிற வேண்டியதான். அந்த சைடில் மட்டும் பார்த்துக்கிற வேண்டியதான், தடமாக வராமல் கொஞ்சம் மெலிசாக வர மாதிரி. கிழிஞ்சா பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து சாஃப்டாக தான் இருக்கும் கிழிஞ்சாலும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே மேலே கொஞ்சம் ஆயில் போட்டு அப்படியே அமுக்கி விட்டுட்டு அப்படியே நல்லா சூடான ஆயில் கல் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் வீட்டில் செய்கிற பரிசி உங்களுக்கு இப்படி தெரியுது. அப்படியே மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அப்படி போட்டுக்கிற வேண்டியதான். அப்படியே மேலே கொஞ்சம் ஆயில் விடணும், விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கல் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. பரோட்டா வந்து கரெக்டான சூடில் வச்சு இது பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக இருக்குதா? இப்போ வந்து எடுத்து பிளேட்டில் தட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், அமுக்கி வச்சாச்சு. இப்படியே எப்பயும் போல் ஆயில் போட்டு திருப்பி விட்டுட்டு பரோட்டா வந்து 2 திருப்பு தான் திருப்பணும். அந்த கரெக்டாக அந்த 2 திருப்பு திருப்பினா தான் உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து சாஃப்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான், அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே சாஃப்டான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பிளேட்டில் வச்சு எங்கள் தம்பி பிரணீத்துக்கு கொடுத்தா சாப்பிட்ருவான். அவ்வளோ சாஃப்டான பரோட்டா ரெடி. அடுத்து கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவி, சூடான சிக்கன் கிரேவி தொட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். நான் உங்கள் சமையல் கிங் பிரவீன். ரெடி ஆயிடுச்சு, சூடாக சுவையாக பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.